திமுக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. முன்னாடி வந்து திமுகவும் பாஜக சேர்த்து விமர்சனம் பண்ணாரு. இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கீழ தொண்டர்கள் மத்தியிலுமே பெருசா மாறி இருக்கு, நிர்வாகிகள் மத்தியிலுமே மாறி இருக்கு. என்னன்னா திரு விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாடு மாறி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற நிலைப்பாடு அவங்களுக்கு உறுதியா இருக்கு. அப்ப திமுக இன்னும் ஸ்ட்ராங்கா எதிர்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து போராட்டங்கள்ல ஒரு வீடியோ அடுத்து இமிடியேட்டா வரலாம், அவருடைய கூட்டங்களுக்கான அனுமதி கேட்கலாம், இதே போன்ற கூட்டங்களுக்கு அனுமதி கேட்கலாம். அது ஒருவேளை இந்த மாதிரி வேன்ல டவுனுக்குள்ள கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா தமிழகத்துடைய பாஜக தலைவர் அதே போன்ற கூட்டங்களை தற்போது நடத்துகிறார். அவர் வேன்ல போய் பண்றார். தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அதே போன்ற கூட்டங்கள் தொடரார் இந்த கரூர் ஸ்டாம்பீட்டுக்கு பிறகு. அதனால இவர் கேட்டா கொடுப்பாங்கன்னு தான் நம்புறேன். கொடுக்கணும். அவர் வந்து இல்லாட்டி நீதிமன்றத்துக்கு போவார். ஒருவேளை இவரே வந்து நான் இல்லங்க, நான் வந்து வெளியில நான் அவுட்டர்லே பண்ணிடுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி பண்ணானா அதை வச்சு கொடுப்பாங்க. அந்த கூட்டங்கள் நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. அவரே அவுட்டர்ல கேட்பார் நினைக்கிறேன். சோ பெரும் கூட்டமா இருக்குன்னா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவுட்டர்ல கேட்போம்னு முடிவு பண்ணலாம். அந்த மாதிரி கூட்டங்கள்ல வந்து அவர் மாவட்டத்துக்கு ஒன்று தான் பண்றார். சோ தொகுதி வாரியா பண்ணலாம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அண்ட் பாஜக தலைவர் வந்து தொகுதி வாரியா பண்றாங்க சட்டமன்றத்துக்கு. சோ இவர் வந்து மாவட்ட வாரியா பண்றார். அதனால அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல வந்து அவுட்டோர்ல வந்து கேட்பாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. தட் வில் பி திமுக அரசை இன்னும் வெகமெண்டா எதிர்க்கக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா தமிழக அரசு வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த எஸ்ஓபிஸ்ல நாங்க நெறிமுறைப்படுத்த வர வரைக்கும் எந்த பரப்புரைக்கும் அனுமதி கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம அதாவது முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகுதான் திரு நயினார் நாயன் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கார். இந்த சம்பவம் நடந்த உடனேயே நீதிமன்றமும் சொல்லிச்சு, தமிழக அரசும் சொல்லிச்சு, எல்லாருமே சொன்னாங்க நம்ம வந்து ஒரு எஸ்ஏபி போட போறோம். பட் தட் இஸ் நாட் ஹேப்பன். இன்னும் நடக்கல. அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. உங்களுக்கு புரியுங்களா? அதுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி 4 கூட்டம் போட்டார். அதற்கு பிறகு நம்ம வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தன்னோட கூட்டத்தில் இங்க பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னதெல்லாம் கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு பிறகுதான். அதிமுகவுடைய கூட்டத்தில் தாவேக்காவுடைய கொடி பறந்தது கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு பிறகுதான். அப்ப அனுமதி கொடுத்தா போய் தானே இருக்கும். அப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி கிடைக்குது, பாஜக தலைவருக்கு அனுமதி கிடைக்குது, தாவேக்கா தலைவருக்கு மட்டும் அனுமதி கிடைக்காம இருக்காது. சோ வந்து எஸ்ஓபி சொன்னாங்க, பட் அது நடைமுறைக்கு வரல. அதற்கு முன்னாடியே வந்து இவங்க ஆரம்பிச்சாங்க. திரு விஜய் அப்படி கேட்பார், அதிகபட்சமா அவர் அவுட்டோர்ல பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கலாம். திமுக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. முன்னாடி வந்து திமுகவும் பாஜக சேர்த்து பண்ணாரு. இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கீழ தொண்டர்கள் மத்தியிலுமே பெருசா மாறி இருக்கு, நிர்வாகிகள் மத்தியிலுமே மாறி இருக்கு. என்னன்னா திரு விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாடு மாறி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற நிலைப்பாடு அவங்களுக்கு உறுதியா இருக்கு. அப்ப திமுக இன்னும் ஸ்ட்ராங்கா எதிர்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து போராட்டங்கள்ல ஒரு வீடியோ அடுத்து இமிடியேட்டா வரலாம், அவருடைய கூட்டங்களுக்கான அனுமதி கேட்கலாம், இதே போன்ற கூட்டங்களுக்கு அனுமதி கேட்கலாம். அது ஒருவேளை இந்த மாதிரி வேன்ல டவுனுக்குள்ள கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா தமிழகத்துடைய பாஜக தலைவர் அதே போன்ற கூட்டங்களை தற்போது நடத்துகிறார். அவர் வேன்ல போய் பண்றார். தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அதே போன்ற கூட்டங்கள் தொடரார் இந்த கரூர் ஸ்டாம்பீட்டுக்கு பிறகு. அதனால இவர் கேட்டா கொடுப்பாங்கன்னு தான் நம்புறேன். கொடுக்கணும். அவர் வந்து இல்லாட்டி நீதிமன்றத்துக்கு போவார். ஒருவேளை இவரே வந்து நான் இல்லங்க, நான் வந்து வெளியில நான் அவுட்டர்லே பண்ணிடுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி பண்ணானா அதை வச்சு கொடுப்பாங்க. அந்த கூட்டங்கள் நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. அவரே அவுட்டர்ல கேட்பார் நினைக்கிறேன். சோ பெரும் கூட்டமா இருக்குன்னா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவுட்டர்ல கேட்போம்னு முடிவு பண்ணலாம். Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.